அதனை அடுத்து சுமார் 300 மாணவ செல்வங்கள் இதனை அடுத்து வரிசை ஒழுங்கு பிரகாரம் இருக்கின்றார்கள். வித்யாலய குழுவினர் மத்திய கல்லூரியில் 50 மாணவ செல்வங்கள் வருகையை அடுத்து ஓய்வு பெற்ற அதிபர்கள் அவர்களை அடுத்து வருகைகளை காத்திருக்கின்றார்கள். பெருமைக்குரிய மாணவ செல்கின்றார்கள். மத்திய கல்லூரியின் ஏற்பாட்டு குழுவினர் இங்கே பணியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒத்தாசை வழங்குமாறு பணிவன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இந்நிகழ்வுகளை சிறப்பிக்கும் முகமாக இப்போது அழைப்பினை ஏற்று வருகை வந்திருக்கின்ற கௌரவர் திருமதி MS நரீம் அவர்களும் MS ஹனி அவர்களும் மற்றும் ஓர் அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்கள் பிரதமர் அறிய தருகின்றோம். சரித்திரம் குறித்து 2022 ஆண்டு திடீர்நிலை விசாரணை அதிகாரிகளாக நியமனம் பெற இருக்கின்றவர்களும் இதில் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடப்பட்ட விடயமாக இருக்கின்றது. இதுவல்ல சரித்திரம் படைக்கும் வரலாற்று சரித்திரம் படைக்கும் ஒரு சரித்திரனாக என்று நான் கூற வேண்டும். சரித்திர நாயகனாக இந்த சாதனை படைத்த சாதனை சொல்வதும் சரித்திர நாயகனும் களம் கொடுத்திருக்கின்றார். அரசு நலன்புரி சங்கத்தின் தலைவரும் குடிமர்ம விசாரணை அதிகாரியும் ஆகிய கவனத்திற்கும் மதிப்புக்கும் சரித்திரம் படைக்கும் ஒரு சாதனை நிகழ்வாக நடாத்திக் கொண்டிருக்கின்றார். தலைமையேற்று மூதூரின் சேவகன் அரசியல் அபிலாசைகளை கடந்து அரசியல் ஆசைகளை தலைமையிலே அரங்கேறிய Welcome to one and all present here in this wonderful location. And for us, parties into Standards 2023 and the other Higher Bank officers
which is presented by Dr. Society. This enlargement of stage is for the wonderful achievers present and those who passed out on the following examination onwards with the brilliant keynote of our show today. I'm once again honored and feel thanked to be with Arvind Kumar, the Member of Parliament and கௌரவ அரவிந்த குமார் சார் அவர்கள் சிறப்பாகவும் பணியாகவும் அன்பாகவும் எமது கல்வி சேவைகளை எடுத்துச் செல்வதில் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அவர்களுக்கும் நன்றியை கூறி எமது திருகோணமலை மாவட்டத்தில்